طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. الحمد لله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஹாத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக இங்கே குளிபிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் மிக நிரப்பமாய் உண்டாவதாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவு வைத்தவனாக ஆன்மீகம் கமலும் இந்த அற்புதமான அவையில் அடியேனுக்கும் பேச வாய்ப்பு தந்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவனாக அதைத் தொடர்ந்து அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நன்றி செலுத்தியவனாக அதைத் தொடர்ந்து இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மன்போசல் அரபிக் கல்லூரியுடைய கண்ணியமான முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருந்தகைகள், அன்பிற்கினிய நிர்வாக பெருமக்கள் அத்துணை பேர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தவனாக சிறிது நேரம் மட்டுமே என் உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. கண்ணியமானவர்களே, தப்ரானியில் வரக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நான் நிறைவு செய்வேன். தாய்மார்கள் சகோதரிகள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த அவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்புடைய எல்லாமே பரக்கத் பொருந்தியதாக மாறும் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு முஃமினுக்கும் அடிப்படை ஈமானோடு சம்பந்தப்பட்டது. அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். நபியோடு தொடர்புடைய எல்லாமே பரக்கத் பொருந்தியது. நபியின் உடை, நபியின் தொப்பி, நபியின் தலைப்பாகை, நபியின் தடி, நபியோடு எதெல்லாம் தொடர்புடையதோ அத்தனையும் பரக்கத்தானது. நபி தொழுத இடம், நபியுடைய ரோமம், நபியுடைய வால், நபியுடைய இடம் எல்லாமே பரக்கத்தானது. அதனால தான் ரவுலத்துல் ஜன்னாவிலே தொழுவதற்காக அத்துணை போட்டிகள். ஏன்? பரக்கத் நிறைந்த அந்த இடத்திலே எங்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதம் பட்டிருக்கிறது. ஹைர். நபியோடு தொடர்புடைய எல்லாமே பரக்கத் பொருந்தியது. ஆனால் நபியோடு இப்பொழுது நம்முடைய தொடர்பை எப்படி ஆக்கிக் கொள்வது? எல்லோருக்கும் தொடர்பு வேண்டும், நம்புகிறோம். நபியோடு தொடர்புடைய அத்தனையும் பரக்கத்தானது, மாற்று கருத்து இல்லை. நபியோடு எப்படி நம்முடைய தொடர்பை ஆக்கிக் கொள்வது? நபியுடைய உடை இல்லை, நபியுடைய வாள் இல்லை, நபியுடைய இடம் இல்லை, நபி எங்கோ இருக்கிறார்கள், நாம் இங்கே இருக்கிறோம். எப்படி தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது? எப்படி நாம் பரக்கத்தை பெறுவது? அதற்குத்தான் மிகச் சிறந்த வழி சலாத்தும் சலாமும். நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பொழுதெல்லாம் சலாம் சொல்கிறீர்களோ பரக்கத்தான தொடர்பு ஏற்படுகிறது. எப்பொழுதெல்லாம் ஸலவாத் ஓதுகிறீர்களோ பரக்கத்தான தொடர்பு ஏற்பட்டு விடும், சந்தேகமே இல்லை. நபியோடு தொடர்புடைய அத்தனையும் பரக்கத் என்பதற்கு இந்த ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நான் நிறைவு செய்வேன். இஸ்ரார் ஹஸரத் அவர்கள் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதில் தான் தாண்டி எங்களுடைய செக்ரட்டரி ரொம்ப முறைச்சி பார்க்குறாங்க. அலிமசியாக பேச விட்றீங்க, அரை மணி நேரம் பேசிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் வாய்ஸ்ன்னு சொல்லி சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு கேட்குது. நான் நிறைவு செய்வேன். கண்ணியமானவர்களே,
நான் ஆரம்பத்தில் ஒரு கவிதை படித்தேன். தலஅல் பதுரு அலைனா மின் சனியாத்தில் வதா. அல்வதா என்ற பள்ளத்தாக்கிலிருந்து முழு நிலவு இதோ உதயமாகிவிட்டது என்று 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அற்புதமான ஒட்டகையிலே அந்த மதீனாவிலே நுழைகின்ற பொழுது அத்துணை மக்களும் கம்பீர குரலில் படித்த அந்த கவிதை, இதோ முழு நிலவு அல்வதா என்ற பள்ளத்தாக்கிலிருந்து உதயமாகிவிட்டது, அல்லாவை அழைக்கும் காலமெல்லாம் நன்றி செய்வது எங்கள் மீது கடமை என்ற தொனியிலே அந்த அற்புதமான கவிதை தொடர்ந்தாலும் கூட அந்த பள்ளத்தாக்கிலிருந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற முழுமதி உள்ளே நுழைகின்ற பொழுது நடந்த ஒரு சின்ன சம்பவம், ஒரு சின்ன நிகழ்வு வாழ்க்கையில் நாம் ஞாபகம் வைக்க வேண்டிய நினைவு, அற்புதமான சம்பவம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து வீதியிலே நுழைகிறார்கள். எல்லோரும் ஆவலோடு கவிதை படித்து எங்கள் பெருமானாரை வரவேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு எஜமானி தன்னுடைய அடிமை பெண்ணான ரவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு சிறுமி, 9 வயது நிரம்பிய பாழகி, அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய எஜமானி சொல்கிறார்கள், யா ரவுலா கூமி அலா பாபித்தார், வாசல்ல போய் நில், இன்னஹாதர் ரஜுல், இப்படி ஒரு மனிதர் வருகிறார், இதா மர்ர, அவர் இந்த இடத்தை கடந்தால், ஃபஅலிமினி, எனக்கு நீ செய்தி தெரிவிப்பதற்காக, கூமி அலத்தார், வாசல்ல போய் நில். ரவுலா சின்ன பிள்ளை, அழகாக வாசல்லே வந்து நிற்கிறார்கள். அந்த சமயத்திலே தலஅல் பதுரு அலைனா மின் சனியாத்தில் வதா என்ற கம்பீர குரலிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று மக்கள் எல்லாம் அழைத்து உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இடத்தை கடக்கின்ற பொழுது எஜமானுடைய உத்தரவை தலையேற்று வேகமாக சென்று எங்கள் பூமா நபியுடைய அந்த அற்புதமான துண்டை அந்த சிறுமி பற்றி பிடிக்கிறாள். தப்ரானிலே வரக்கூடிய ஹதீஸ். பற்றி பிடித்தவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதபஸ்ஸம அலா வஜ்ஹி, புன்னகை முகத்தோடு அந்த சிறுமியை பார்க்கிறார்கள். சிறுமியை மேலாடையை பிடித்து இழுக்கிறாள். சொல்ல தெரியவில்லை, எஜமானுடைய உத்தரவு, நீங்கள் வந்தால் உங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்ல தெரியவில்லை. மேலாடையை பிடித்து இழுக்கவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்போடு கருணையோடு புன்னகை முகத்தோடு அந்த அற்புதமான சிறுமியை பார்க்கிறார்கள். இழுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுமியுடைய தலையிலே கை வைத்து மெதுவாக பரக்கத்தாக தடவுகிறார்கள். சம்பவம் நிறைவு பெறுகிறது. அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் அடுத்தடுத்த சம்பவங்கள், நான் உள்ளே செல்லவில்லை. கை வைத்து தடவி விட்டார்கள். மதீனாவில் வந்தவுடன் பெருமானாருடைய கை தலையிலே தடவப்பட்ட முதல் சிறுமி ரவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இது ஆச்சரியமல்ல கண்ணியமானவர்களே. ஷைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய பாட்டி அவர்கள் கல்யாணம் முடித்து குழந்தை பெற்று பேத்தி கண்டதற்கு பின்னால் மதீனாவிலே என்னுடைய பாட்டி ரவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு வீட்டிலே இருக்கிறார்கள் என்றால், ஷைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், தப்ரானிலே வருகிறது, நான் இப்பொழுது குமரி என்னுடைய பாட்டியை பார்க்கிறேன். எந்த பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை வைத்து தடவி அந்த அற்புதமான பரக்கத்தை பெற்றார்களோ, அந்த சிறுமியை இப்பொழுது பாட்டியாக 80 வயது கிழவியாக வீட்டிலே இருக்கின்ற அந்த பாட்டியை நான் பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். என்ன ஆச்சரியம் தெரியுமா? அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் தாங்கள் ஏதாவது பொருளை வாங்கி வந்து விட்டால் வேகமாக முதலிலே ரவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்திலே கொண்டு வருவார்கள். அற்புதமான எங்களுடைய தாயே, உங்களுடைய கையை தொட்டு இந்த பொருளை எங்களுக்கு தாருங்கள், ஏனென்றால் நீங்கள் தொட்டால் அது பரக்கத், அதை நாங்கள் நம்புகிறோம் என்று. எப்படி ஹதீஸிலே வருகிறது தெரியுமா? அதாவது கடையிலிருந்து காய்கறி வாங்கி வந்தாலும் கொண்டு கொடுப்பார்களாம், வாள் வாங்கி வந்தாலும் கொடுப்பார்களாம். ஒரு கட்டம் மேடே போய் குதிரை வாங்கி வருகிறார் ஒருவர். வேகமாக சொல்கிறார், ரவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்திலே சென்று அவர்கள் தடவி இந்த குதிரையை பெற்று வாருங்கள், அப்பொழுதுதான் இது எனக்கு பரக்கத்தாக இருக்கும் என்று சொன்னது மாத்திரமல்ல, ஃபகானத் குல்லு ஷைஇன் அலா பரக்கா, எல்லா பொருட்களும் அவர்கள் எந்தெந்த பொருளை கை வைத்தார்களோ அதெல்லாம் பரக்கத்தாக மாறியது, அதை நாங்கள் கண்டோம் என்று ஷைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் தப்ரானியிலே ஆதாரபூர்வமாக இடம்பெற்றிருக்கிறது. என்றால் இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானாரோடு தொடர்பு இருக்கக்கூடிய எல்லாமே பரக்கத். என்றோ ஒரு சிறுமிக்கு தாராளமாக தடவிய அந்த கை வாழ்க்கை முழுவதும் அவர்கள் யாரையெல்லாம் தொட்டார்களோ அதெல்லாம் பரக்கத்தாக மாறியது என்றால்
அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான பெருமானுடைய கரம் இப்பொழுது நம் கையிலே இல்லை, கரம் நம்மிடத்தில் இல்லை. ஆனால் ஸலவாத் என்ற அற்புதமான தாரக மந்திரம் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் இதை நீங்கள் சொல்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அதற்கு பிறகு நாம் செய்யக்கூடிய எல்லாமே பரக்கத்தாக மாறும் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் ஏற்பட வேண்டும். அப்படி நம்பிக்கை கொண்ட அத்துணை பேர்களுக்கும் நிச்சயமாக அந்த பரக்கத் கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லாஹ் அப்படிப்பட்ட பரக்கத்தான மக்களாக நம்ம எல்லாம் ஆக்கியருள்வானாக. அப்படிப்பட்ட பரக்கத் பொருந்திய, அதாவது 3 கோடி என்று ஆரம்பித்து 5 கோடி என்று ஆரம்பித்து இப்பொழுது 30 கோடி 40 கோடி 60 கோடி ஹஸரத் அவர்களை கேட்கின்ற பொழுது இன்னும் அதிகமான எண்ணிக்கையை சொல்கிறார்கள். கோடி என்பது இங்கே நோக்கமல்ல, எண்ணிக்கை என்பது இங்கே நோக்கமல்ல, நம்முடைய எண்ணங்கள் தான் நோக்கம். இந்த மஜ்லிஸுடைய நோக்கமே 60 கோடி என்று உற்சாகமாக போட்டதனுடைய நோக்கம் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். எண்ணிக்கை நமக்கு நோக்கமல்ல, எண்ணங்களை உயர்வாக்குங்கள். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ ஸலவாத் மஜ்லிஸ் வரும்பொழுது பார்த்துக்கொள்ளலாம். ஸலவாத் என்று ஒதுக்கப்படுவது அல்ல ஸலவாத். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் பெருமானாரோடு அந்த பரக்கத்தை பெற நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுடைய ஹாஜத்தை மனதிலே வைத்து கொண்டு பெருமானார் மீது ஸலவாத்தை சொல்லிப்பார்கள். நிச்சயமாக நிச்சயமாக எந்த ஹாஜத்தில் ஓதப்படுகிறதோ அந்த ஹாஜத் நமக்கு நிறைவேறும். அதற்கு நிறைய சான்றுகள். அதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் ரவுலா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த நிகழ்வு. அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த ஸலவாத்தை நம் உயிர் இருக்கும் வரை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற நல்லடியார்களாக என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்கள் அத்துணை நபர்களையும் கபூல் செய்வானாக. அந்த ஸலவாத்தின் பரக்கத்தால் அல்லாஹு தஆலா உலகம் முழுவதும் சுபிட்சத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவானாக. குறிப்பாக என் சகோதர பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை தருவானாக, காசா மக்களுக்கு நிம்மதியை தருவானாக, உலகம் முழுவதும் சந்தோஷத்தை ஏற்படுத்துவானாக. இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் வாழக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹு தஆலா இந்த ஸலவாத் மஜ்லிஸின் பொருட்டால் ஏற்படுத்தி தருவானாக என்ற நல்ல துவாவோடு உங்கள் எல்லோருடைய துவாயும் ஆதரவைத்து இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்தவனாக ஜஸாக்குமுல்லாஹு கைரன் ஃபித்தாரேன் என்ற துவாவோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.